நான் இதை ஏன் கேரளா டைப் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த டெயில்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டெயில்ஸும் சரி, இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே சரி, அதே மாதிரி இந்த டோர்ஸ் எல்லாமே கிரில் கேட்டோட கிளாஸ் வச்சு அந்த பழைய காலத்தோட லுக்கு கொடுக்குது. இங்கே ஒரு ஸ்லைடிங் கொடுக்காம சூப்பராக வந்து இந்த உட்டன்ல பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து லுக்கு சூப்பராக இருக்கு. இந்த சூப்பரான வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சூப்பரான வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இந்த ஏரியாவில் அவங்க நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். யாருக்கும் எந்த ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வில்லாக்கு நம்ம எப்படி வரலாம்ன்ற லொக்கேஷன் சொல்கிறேன். ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பாரத் யூனிவர்சிட்டி வழியாக நீங்கள் வந்து அக்ரம் தென் எண்டில் லெஃப்ட் கட் பண்ணும்போது பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரும். அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. இன்னொன்று உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் நம்ம நியர்பைலேயே அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சைட்டுக்கு வெளியில் போனாலே அகரம்தனோட பஸ் ஸ்டாப்பு ஒன்று. ரெண்டாவது இங்கே இன்னொரு பக்கமாக வரலாம். சோழிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சிறுசேரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பக்கம் நம்ம சோழிங்கநல்லூர் வழியாக வரும்போது பெரும்பாக்கம் வழியாக உள்ள வந்து இந்த சைடில் உங்களுக்கு கோவிலஞ்சேரி உள் வழியாக வந்தீங்கன்னா இந்த வில்லாக்கு உங்களுக்கு நியர்பை அமைஞ்சிருக்கும். அதை விட பெரிய ஹைலைட், இந்த ஏரியாவோட பெரிய டெவலப்மெண்ட் காரணம்னா ஈஸ்டர்ன் பைபாஸ். பெருங்குளத்தூர்லேருந்து நீங்கள் வரும்போது ஈஸ்டர்ன் பைபாஸில் கவர் பண்ணி வந்தீங்கனாலும் இந்த வில்லாக்கு உங்களுக்கு நியர்பையாக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபுள் அமைஞ்சிருக்க இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வில்லாவில் மொத்தம் 10 வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த லைனில். இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் தான் பார்க்கணும். இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் வேக்கண்ட் இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் காமிக்கிறேன், வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க இந்த வில்லாவை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த தாம்பரம் லொக்கேஷனில் வில்லா பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 867 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியா வந்து 1540 ஸ்கொயர் ஃபீட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட். ரோடு நம்மளுக்கு ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க, நல்லா வைட் ரோடு. இந்த வில்லாக்கு எல்லாமே இதுதான், இந்த ரோடு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு கேட் வந்துடும், ஃப்ரண்ட் எலிவேஷன் கேட் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங், நல்லா ஒரு வைடான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி சம்பு போர்டு செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஃபீட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டார் வைக்கிற ஸ்பேஸும் நம்ம அவுட் சைடில் போயிட்டு வரதுக்காக 2 ஃபீட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். ஸோ அதே மாதிரி கிரில் கேட் உட்டனோட சேர்த்து அந்த கேரளா டைப் சொன்னோம்ல, அந்த டைப்பில் கரெக்டாக உட்டனோட தீக்குட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே வாசக்கால் உங்களுக்கு தீக்குட் வாசக்கால் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஸாக. அதே மாதிரி டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீக்குட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. லாக்ஸ் எல்லாமே வந்து யூரோப்பியன் லாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்க வீடோட ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங். நம்ம பார்க்க போகிற வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். அது வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன மாடலில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே தான் அந்த வீட்லேயும் அமைஞ்சிருக்கும். எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது. இதுதான் நம்மளுக்கு ஹாலில் வந்து டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டெப்ஸு போகிற இடத்துல வந்து உடன் டோர் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உடன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே நம்ம ரைட் சைடில் போனோம்னா ஃபஸ்ட் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு வந்து டேபிள் ஒன்று அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதில் அதேமாதிரி விண்டோ வந்து ஸ்கீட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க வித் கிரில் கேட்டோட. கீழே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டாங்க. WPC மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கர் எல்லாமே இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க எக்ஸஸில். இந்த ஆங்கர் காமியோட SS ஆங்கர் முதற்கொண்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே வந்தோன்னா கீழே ஒரு கபோர்டு. இந்த ஸ்பேசஸ் கூட வந்து அவங்க வேஸ்ட் பண்ணலங்க. கபோர்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக காம்பேக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். அதுலேருந்து அப்படியே நம்ம கிச்சன் பார்க்க போகலாம் வாங்க. ஸோ கிச்சன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பனைஸாக இருக்கிற இடத்துல வந்து சூப்பராக உட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து UPVC விண்டோஸோட மஸ்கிட்டோ நெட்டோட கிரில் கேட்டோட போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க. அதுலேயே உங்களுக்கு சாமி பூஜை கபோர்டு எல்லாமே இதுலேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு எல்லாமே பாருங்களேன் என்ன அளவுக்கு. அந்த கிளாஸஸ் எல்லாமே விநாயகரோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து சாமி கபோர்டு வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கவர் பண்ணால் உங்களுக்கு
தெரியும், வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த கபோர்டும் உங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே இங்கே உங்களுக்கு எந்த ஸ்பேசியஸான இடமும் உங்களுக்கு விடலை. லாஃப்ட் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹேண்டில் எல்லாமே தெரியாமல் புஷ் பண்ணோன்னாலே ஓப்பன் ஆகிடுதுங்க. எல்லா டோருமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. புஷ்ஷிங்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது, பார்த்தாவே நல்லா தெரியும். இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடம் எல்லாமே நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டபுள் டோரோட போட்டு கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு லிக் அண்ட் சுவிச்சஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாஸ்து பிரகாரமாக ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக இந்த லொக்கேஷனில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவுட்லெட் உங்களுக்கு வந்து ஃபேன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் ஒரு வீட்டுக்கு பின்னாடி வாசக்கால் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க அதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த 2 feet ஃப்ரண்ட்ல காமிச்சேன்ல, அது வந்து இந்த பக்கமாவே நம்ம பார்க்கலாம். இப்படி வாங்க, ஏதாவதுன்னா நம்ம அவுட் சைட்ல போறதுனா கூட இப்படி வந்து போகலாம். இங்க உங்களுக்கு ஒரு சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். டோட்டலா 3 BHK சொன்னோம், சிங்கிள் BHK பார்த்துட்டீங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. SS ஹேண்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போகலாம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷன்ல ஒரு அருமையான 3 BHK தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது சூட்டபுளா இருக்கும். நம்ம மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்பேசியஸான UPVC விண்டோ ப்ளஸ் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் போனால் செகண்ட் பெட்ரூம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் லொக்கேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பக்கமும் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பாருங்க, பைப்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் கபோர்டு வந்து உள்ள காம்பாக்டாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வெளியில வந்து இல்லாமல் கரெக்டாக ரெஸ்ட் ரூம் கிட்டே. இப்போ இங்கே நம்ம ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டோம்னா இந்த இடத்துலயே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, நான் இதை ஏன் கேரளா டைப் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த டெயில்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டெயில்ஸும் சரி, இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே சரி, உங்களுக்கு இந்த இடத்துல இது பண்ணிருக்காங்க ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்பில் இங்கே வந்து நம்ம ஊஞ்சல் போட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல உட்காரும்போது அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கேரளா டைப்போட ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி எந்த 1-to-1 வால் அட்டாச்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே தெரியும். அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நமக்கு ஸ்பேசியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது வீடியோவில். அதே மாதிரி இந்த டோர்ஸ் எல்லாமே கிரில் கேட்டோட கிளாஸ் வச்சு அந்த பழைய காலத்தோட லுக்கு கொடுக்குது. இங்கே ஒரு ஸ்லைடிங் கொடுக்காம சூப்பராக வந்து இந்த உட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து லுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஸ்லைடிங் டோராக போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லைடிங் டோர் இல்லாமல் இந்த உட்டன்ல பண்ணி கொடுத்தது அருமையாக இருக்குது. நம்ம 3rd பெட்ரூம் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ரூம்ல இருந்து ரைட் சைடில் உள்ள போகும்போது 3rd பெட்ரூம். டோர் எல்லாமே நல்லா டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்லா உங்களுக்கு ஸ்லைட் டோர் பண்ணி கொடுத்து ப்ளஸ் கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு, லேஃப்டாக இருந்தாலும் சரி, கபோர்டாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஒரு மிரரோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம். எல்லா பாத்ரூமே உங்களுக்கு டெயில்ஸ் வந்து வால் வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அமெரிக்கன் மெட்டீரியல்ஸ் தான். அவுட்புட் விண்டோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து இப்போ டெரஸ் பைப்பை பார்ப்போம் வாங்க. நம்ம லொக்கேஷனில் ரெடி டு மூவ் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வில்லா தி பெஸ்ட் வில்லாவாக இருக்கும். ஸோ டெரஸ் நம்ம ஏற போகும்போது இங்கே வந்து நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கீழே எங்கே வாஷிங் மிஷின் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மேலே கொடுத்துட்டாங்க. இங்கே வாஷிங் மிஷின் வச்சு துணி நம்ம வாஷ் பண்ணிட்டு வெளியில் நம்ம இதுக்கு வந்து ஒரு டோரும் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் சேஃப்டி கிரில் கேட்டோட ஃபுல்லி சேஃப்டியோட கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தால் டெயில்ஸ் கூலிங் ரூஃப் டெயில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெரஸ்க்கு போகிறதுக்கு உண்டான எம்எஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் எல்லாமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே RCC கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் வந்து நிறைய ஸ்டோரேஜும் இருக்கும், பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஷியஸான இடம் இருக்குது. மேலே நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா
மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டேப் செப்பரேட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. சில பேர் கேட்டு போடுவாங்க, இவங்க எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து பேக் சைட் சொன்னேன் இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து வாங்க காமிக்கிறேன். இதுதாங்க அந்த மெயின் ரோடு, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் வர மெயின் ரோடு. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. நம்ம அந்த பார்க்கு தெரியுது பாருங்க, பார்க்கு, ஸ்கூலு, இதுதாங்க அந்த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்லேருந்து செகண்ட் பில்டிங் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்க்க வந்திருக்கோம். இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற வீடு வந்து, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற வீடு வந்து இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதை நான் கிளான்ஸ் வீடியோ போடுறேன். வீடு எப்படி அவுட்லெட் வரப்போகுதுன்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடு நம்ம எடுத்திருந்தோம். இந்த சூப்பரான வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஃபுல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கஸ்டமராக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு ஃபவுண்டேஷன் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே செப்பரேட் சார்ஜஸாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.